வணக்கம். உங்கள் கணினியை இயக்குவது எது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இது வெறும் வன்பொருள் மட்டுமல்ல, மென்பொருள்தான் அதை உயிர்ப்பிக்கிறது. இயக்க முறைமையுடன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் OS தொடங்கலாம். இது உங்கள் கணினியின் முதலாளி போன்றது. இது எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறது. ஒரு பிரபலமான இயக்க முறைமை விண்டோஸ். இது பயன்பாடுகளை திறக்கவும், வைஃபையுடன் இணைக்கவும், கோப்புகளை நிர்வகிக்கவும், ஏன் விளையாட்டுகள் விளையாடவும் உதவுகிறது. ஒரு இயக்க முறைமை இல்லாமல் உங்கள் கணினி வெறும் பாகங்களின் பெட்டியாகத்தான் இருக்கும். இயக்க முறைமை வன்பொருளை மென்பொருளுடன் இணைக்கிறது. எனவே உங்கள் கணினியை நீங்கள் உண்மையில் பயன்படுத்த முடியும். இப்போது மென்பொருளின் 3 வகைகளை பார்ப்போம். 1. சிஸ்டம் மென்பொருள். 2. பயன்பாட்டு மென்பொருள். 3. அப்ளிகேஷன் மென்பொருள். சிஸ்டம் மென்பொருளில் உங்கள் இயக்க முறைமை, சாதன இயக்கிகள் மற்றும் கோப்பு மேலாளர்கள் ஆகியவை அடங்கும். இது கணினி சீராக இயங்க உதவுகிறது. பயன்பாட்டு மென்பொருள் உங்கள் கணினியின் கருவிப்பெட்டி போன்றது. இது பராமரிப்புக்கு உதவுகிறது. வைரஸ் தடுப்பு, வட்டு சுத்தம் அல்லது காப்பு கருவிகள் போன்றவை. அப்ளிகேஷன் மென்பொருள் என்பது நீங்கள் தினமும் பயன்படுத்துவது வேர்ட், எக்ஸல், குரோம், பெயிண்ட் மற்றும் விளையாட்டுகள் கூட. சுருக்கமாகச் சொல்வோம், மென்பொருளை ஒரு அடுக்கடுக்கான பிரமிடு போல் நினைத்து பாருங்கள். இயக்க முறைமை அடிப்படை, பயன்பாட்டு மென்பொருள் அதை வேலை செய்ய வைக்கிறது. ஆப்ஸ் நீங்கள் விரும்பியதைச் செய்ய அனுமதிக்கிறது. வினாடி வினா நேரம். இவற்றில் எது அப்ளிகேஷன் மென்பொருள்? இடைநிறுத்தம். அது பி. பெயிண்ட். மிகச் சிறப்பாக செய்தீர்கள்.